உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா வா, உள்ள போ உள்ள போ. நீ வா. ஏய், நீ இது உள்ள போ. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள என் வைஃப் இருக்காங்க. ஓகே, நீங்க அந்த ரூம் போங்க. நான் அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன். அவர் முதல்ல ஷெர்வானி ட்ரை பண்ணட்டும், பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு கோட் எடுத்துக்கோங்க சார். ரிசப்ஷனுக்கு போட்டுக்கிட்டா சூப்பரா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் எடுத்துக்கிறேன். ஆனா ரிசப்ஷன்ல போட்டுக்க மாட்டேன். என்னது? நீ நேஷனல் மீட்ல வின் பண்ணி மெடல் வாங்குவேல, அங்கதான் போட்டுட்டு வருவேன். அங்கெல்லாம் போட்டு வந்தா நல்லா இருக்குமா சார்? கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா நீ நேஷனல் லெவல் மீட்ல ஜெயிச்சே ஆகணும். அங்க நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவேன். எங்க சுத்தினாலும் கடைசியில் அங்கேயே வந்து நிக்கிறாரே. அத்தைக்கு தெரியாம பிராக்டிஸ் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல கலந்துக்கிறதுல எங்க பாவம் விஸ்வா சார். நாம இதுல ஜெயிக்க போறோம்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. கடைசியில நம்ம கலந்துக்கவே மாட்டோம்னு சொல்லும் போது அதை எப்படி எடுத்துக்க போறாரோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளுறீங்களா? தேங்க்ஸ். மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள கலை வந்து நல்லா இருக்குல்ல? எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நல்லா இருக்குப்பா. அவன் போயிட்டான். நீ போய் அவனை பட்டுன்னு அரைஞ்சிரு. நான் பின்னாடியே வரேன். போ. டேய், வீட்டுக்கு நல்லா இருக்கு. இவருக்கு இது சூப்பரா நல்லா இருக்கு சார். இருக்கு சம்பந்தி. ஆமாமா. டேய், ஓய்யா நீ பயலே. ஏய், ஏய், சின்ன காரியம் பண்ணிருக்க. ஒழுங்கா போனை குடுறா. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை பாத்திருப்ப. போனை குடுறா. ஹலோ ஹலோ, என்னங்க என்னாச்சு இப்போ? ஏய் ராணா, என்னாச்சு? இங்க வாங்க. இந்த பொம்பளை தானே கவின் அடிச்சிட்டாருன்னு பிரச்சனை பண்ணுச்சு. இந்த பொறுக்கி தாங்க. ஏங்க ஏங்க, என்னாச்சு? எதுக்கு இப்ப கையை வாங்குறீங்க? ஏங்க, என் வைஃப் ட்ரெஸ் மாத்தும் போது ட்ரையல் ரூம்ல இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க. என்னங்க இது? ஐயோ ச்சே, இந்த சொக்க அவனை 2 போடுவான்னு பார்த்தா அதுக்குள்ள விஸ்வா போய் தடுத்துட்டானே பாட்டி. இங்க பாருடா தங்கம், இப்போ அவன் அடி வாங்குறத விட இவங்க மத்தியில அவன் கேவலப்பட்டு இந்த சம்பந்தமே வேண்டான்னு பத்மா வாயால சொல்ல வைக்கணும். அதுதான் முக்கியம். நீ சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா உண்மையிலதான் சந்தேகம் வரும். நீ போய் கவினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசு. கரெக்ட் பாட்டி. சரி ஓகே, நான் போறேன். இதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? டேய், என் மேல இடிச்சவன் தானடா நீ. ஏண்டா உனக்கு அக்கா தங்கச்சிலாம் இல்ல? இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்க. ஏய், மரியாதையா பேசுமா. ஏற்கனவே நான் இடிச்சேன்னு சொல்லி நீ பிரச்சனை பண்ணிருக்க. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும் நியாயப்படி. இப்ப என்னடானா இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்க? ஓ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய நியாயஸ்த மாதிரி பேசுறியா நீ? மா, ஒரு நிமிஷம் இருமா. கவின் போற பக்கம்லாம் வந்து பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, எனக்கு இதான் வேண்டுதல் பாருங்க. இவர்கிட்ட பிரச்சனை பண்றதுக்குனே வராங்க. இந்த அயோக்கிய பையன் தான் என்ன ஃபாலோ பண்ணி வந்து நான் துணி மாத்துறத அந்த ரூம்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். என்னது, நான் வீடியோ எடுத்தனா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய், நடிக்காத. நீ அந்த ரூம்ல இருந்து போனை விட்டு வீடியோ எடுக்கிறத பார்த்தேன். நான் அதை பார்த்துட்டு தான் சத்தம் போட்டேன். இப்போ நல்லவங்க மாதிரி நாடகம் போடுறியா? இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். ஏய், ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. அதான் பேசிட்டு இருக்கோம்ல, என்ன கையை வாங்குறீங்க? கவின் அப்படியெல்லாம் செய்யற ஆள் கிடையாது. நீங்க ஏதோ வேணும்னே அவர் அசிங்கப்படுத்துறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? அவர் நல்ல குடும்பத்துல பிறந்தவர். அவரோட அம்மா அப்பா அவர் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு வளர்க்கல. அவர் மேல அபாண்டமா பழி போடாம ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போங்க. அம்மா, எல்லா திருட்டு பசங்களும் வீட்டுல நல்ல பயலங்களா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அப்பாவே மூஞ்ச வச்சிருக்கவனுங்க தான் எல்லா ஃப்ராட் வேலையும் பாப்பாங்க.
இவனை பத்தி தெரியாம இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. டேய், உன் போனை குடுறா. உன் யோகிதை என்னன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் காமிச்சு நிரூபிக்கிறேன். குடுறா. ஏய், நீ யாருமா என் யோகிதைய பத்தி பேசுறதுக்கு? ஏதோ போனா போகுதுன்னு அமைதியா ஒதுங்கி போனா ரொம்ப ஓவரா தான் போறீங்க. டேய், என் பொண்டாட்டி நீ வீடியோ எடுத்ததை பார்த்துருக்கா. இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. ஒழுங்கு மரியாதையா ஒத்துக்க, இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் தர்மடி வாங்குவேன். ஏமா, நீ யாரு என்னன்னு ஒண்ணும் தெரியாது. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்காக சம்மந்தி வீட்டோட துணி எடுக்க வந்திருக்கம்மா. இந்த நேரத்துல வந்து அவனையே சுத்தி சுத்தி வந்து அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி குத்த சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இப்படி ஒரு பிள்ளை பெத்தா எல்லாரும் முன்னாடி அவமானதான் படணும். துணி கடையில துணி மாத்த போற பொண்ணுங்கள அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து அத நெட்ல விடுற சைக்கோ இவன். என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களை இப்படி வீடியோ எடுத்தான்னு தெரியல. அந்த பொண்ணுங்களோட சாபம் தான் இன்னைக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கு. இவன் எப்படிப்பட்ட கேவலமானவன் இவன் போனை பார்த்தாலே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இவங்க கல்யாணத்தை நீங்களே நிறுத்திருங்க, இல்லனா உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் பாழாகும். ஏய், கவின் அப்படி பண்ணாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப எடுத்த போட்டோ கண்டிப்பா உங்க போன்ல இருக்கும். நீங்க உடனே வாங்கி பாருங்க. ஏழு சொல்லு அம்பலத்துல ஏறாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது மேல யாருக்குமே நம்பிக்கை இல்ல. உங்க குடும்பத்து பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா இப்படி யோசிச்சு நிப்பீங்களா? ஏய், நீ எதுக்குடி அழுகுற? இவன் பண்ண காரியத்துக்கு இவனும் இவன் குடும்பமும் தான் அழுகணும். இவன் வெளியில வரட்டும், ரோட்ல வச்சு வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டி. இவனை மாதிரி பொம்பளை பொறுக்கிகளை விட்டுட்டா இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுவான்னு தெரியாது. இவனை விடக்கூடாதுடி. இவங்க என்ன அசிங்கப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தோட தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பொய்யா பேசி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நிக்கிற யாருக்கு புரியுதோ இல்லையோ, கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் எதுவும் தப்பு பண்ணல. இருந்தாலும் நான் இதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இங்க இருக்கேன். என் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஏதாவது இருக்குதா நீங்களே பாருங்க. கவின், நாங்க உங்களை நம்புறோம். நீங்க எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இல்ல விஸ்வா, நான் எப்படிப்பட்டவன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.